சூப்பரான டேஸ்ட்டான மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் போட்டுக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பு, பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டு போதுமான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட போட்டு நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, மஷ்ரூம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் பாஸ்மதி ரைஸ் 15 நிமிஷம் ஊற வச்சது அதையும் இது கூட போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.25 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் வெந்த பிறகு புதினா இலை, நெய் ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா கன மஷ்ரூம் புலாவ் ரெடி. இது ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட.